இது இந்த திமுக அரசாங்கம் கட்டி இருக்குன்னு சொல்லி, அரசாங்கம் தானே கட்டி இருக்கு. ஒன்னியும் ஒரு ஸ்டாலின் அவங்க ட்ரஸ்ட்ல இருந்து பணம் எடுத்து கட்டி கொடுக்கல. இவரு சேகர் பாபு அவருடைய சொந்த பணத்திலே அவர் கட்டி கொடுக்கல. இது அரசாங்கத்தினுடைய பணம், மக்களுடைய வரி பணம். அதனால தயவு செய்து இந்த ஊடகத்தின் மூலமாக பார்க்கின்ற துறைமுக வாக்காளர் பெருமக்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன், எப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதை தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அராஜக பேரணி மீண்டும் தொடர வேண்டுமா என்பதனையோ நீங்கள் தயவு செய்து முடிவு செய்யுங்கள். அதே போல நான் சேகர் பாபு அவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், இந்த மாதிரி மக்களை தூண்டி விட்டு எங்களை மிரட்டி பார்க்கறது, எங்களை அச்சுறுத்த நினைச்சோன்னு வச்சுங்க, நீங்க தான் ஏமாந்து போவீங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் உறுதியான ஆட்கள். ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும், காட்சிகள் மாறும். புயல் சிறை ஏற்கனவே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். அண்ணன் வெற்றி வேட்பாளர், அண்ணன் வெற்றி வேட்பாளர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர். அம்மாவின் சின்னம், புரட்சி தமிழரின் சின்னம். அதனால நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன், உங்களுக்காக புயல் சிறை காத்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே செய்த அராஜகத்திற்கு உங்களுக்காக புயல் சிறை காத்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் இன்னும் அராஜகத்தில் ஈடுபட்டு இன்னும் உங்களுடைய தண்டனை காலத்தை நீங்களே நீடித்துக் கொள்ளாதீர்கள். தயவு செய்து ஏதோ அதிர்ஷ்டத்தில் இந்த நிலவரத்துக்கு வந்திருக்கின்றீர்கள்.